ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 66 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஈரோடு இடைத்தேர்தலில் கடந்த 10ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விடுமுறை நாட்கள் காரணமாக 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் இருந்தது. இங்கு ஏற்கனவே 10 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 56 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் வியாதி என்று விமர்சித்தார். திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றிய நலத்திட்டங்களை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்வதாகவும், உலகத் தமிழர் திரும்பி பார்க்கும் வகையில் வெற்றி பெறுவேன் என்றும் தெரிவித்தார். எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 33 வார்டிலே 9 வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம்.